சிவகங்கை, விருதுநகர், தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் அண்மை காலமாக காட்டுப்பன்றிகளின் தொல்லை எல்லை மீறி செல்வதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களில் மக்காச்சோளம், கம்பு, உளுந்து போன்ற மானாவாரி பயிர்களை காட்டுப்பன்றி கூட்டம் நாசம் செய்வதால் விவசாயிகள் மிகுந்த துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை சுற்றுவட்டாரத்தில் நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்துவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மேலப்பசலை என்ற கிராமத்தில் நேற்றிரவு மட்டும் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்களை காட்டுப்பன்றி கூட்டம் நாசப்படுத்தியிருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். காட்டுப்பன்றிகளால் விவசாயிகள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறோம். எனது இந்த வயலில் அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த நெல் வயலில் கூட்டம் கூட்டமாக இரவு நேரங்களிலே வந்து காட்டுப்பன்றிகள் இந்த நெல்லை பூரா சேதப்படுத்தி விட்டது. சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மேல் எனக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வனத்துறை நிர்வாகம் காட்டுப்பன்றிகளை ஒழிப்பதற்கு, அழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்.